மடிப்பாக்கம் வீட்டு சபையில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்க டைட்டில் பார்த்திங்கன்னா, ஜெபம் எப்படி பண்ண வேணும், எப்படி வந்து நம்ம ஊழியம் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். எப்படி சுவிசேஷம் சொல்லணும், ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 14, 23, 24. யோவான் 14, 23, 24. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. ஆமேன். ஸோ முதலாவது நம்ம வந்து ஏசப்பா வசனத்தை கீழ்ப்படிக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி தகுதி, ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ அவர் வசனத்தை கீழ்ப்படிஞ்சால் மட்டுமே தான் சுவிசேஷத்தை வந்து சொல்ல முடியும். இயேசுக்காக வந்து நம்ம புறப்பட்டு போக முடியும். ஸோ கனி கொடுக்க முடியும். முதலாவது நம்ம வந்து வசனத்தை வாசித்து, அது மட்டும் இல்லாமல் வசனத்தை வாசி அது கீழ்ப்படிஞ்சு நம்ம அதை இதத்தில் காத்துக்கொண்டு நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன அந்த வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கனி கொடுக்க முடியும் ஏசப்பாக்கு. ஆமாம். அடுத்தது யோவான் 15, 5, 16. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஆமீன். ஆமீன். ஏசப்பாயில் சொல்கிற வசனம் பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்த ஒரு 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 அடிப்படை விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல முடியும். இரண்டாவது அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு இது கேட்டகரி. ஸோ இது கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு சீஷர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த குணம் வேணும். அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மற்றவர்களுக்காக ப்ரேயர் பண்ண முடியும், மற்றவர்களுக்காக புறப்பட்டு போக முடியும். அடிப்படையான தகுதி இது. ஸோ ரெண்டாவது, ஸோ இது நம்ம அன்பாக இருக்கணும். இது ஏசப்பா இந்த வசனம் சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு ஏசப்பாக்கு ஊழியக்காரனாக இருக்க முடியும். ஸோ அதாவது ஏசப்பா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் அந்த நிஜமானுக்கு செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஸோ ஏசப்பா வந்து நம்ம வசனத்துக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அதுபடி நம்ம நடக்கும்போது நம்மளை வந்து ஊழியக்காரன்னு சொல்கிறார் நம்மளை. ஸோ ஏசப்பாவுக்கு வசனத்தை வாசித்து கீழ்ப்படி நடக்கும்போது ஏசப்பா நம்மளை வந்து ஊழியக்காரன் தன்னுக்கு ஈக்குவலாக ஒரு ஏசப்பா வந்து நம்மளை இது பண்ணுறார், சொல்கிறார் இந்த இடத்துல. ஆமீன். ஸோ ஏசப்பா வசனத்தை வந்து இப்போ எப்படி படிக்கணும், ஏசப்பா வசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது 6:63 யோவான் 6:63 பார்ப்போம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றத்துக்கு உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஸோ அவர் சொன்ன வசனம் ஃபுல்லாக ஆவியாக இருக்கும். ஆவியான ஆவியில் இருக்கும், அது சொல்கிறாரு. அதே வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஸோ அவருடைய வார்த்தை எப்படி நமக்குள்ளே தங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ சத்தியத்தினால் நிறைந்திருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுறார். ஸோ ஏசப்பாவை ஏற்றுட்டு நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஸோ வசனத்தை வாசித்து அவர் நம்பி நம்ம வசனத்தை படிக்கும்போது சத்தியமாக நமக்குள்ளே இருக்கிறார், உள்ள வார்த்தையாக சத்தியமாக உள்ளே வர்றார். ஸோ அதுதான் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 6 யோவான்
யோவான் 6 யோவான் 16:8. யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அவர் எப்படி பண்ணாலும் உலகத்தை அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஸோ வசனம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டித்து உணர்த்துற மாதிரி தான் நமக்கு வசனம் வரும். எஸ். ஸோ சும்மா படிக்கிற மாதிரி இருக்காது. ஏசப்பா வந்து இது நல்லது, இதுதான் சத்தியம், ஸோ இது வந்து கெட்டதுலேருந்து பிரித்து காட்டுவார். இருபுறமும் கற்கொள்ளப்பட்ட ஆமென். வார்த்தை. அவருடைய வார்த்தை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 16:13. அதே 16வது அதிகாரத்தில் 13வது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சத்தியாவின் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டித்து உணர்த்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் அவர். ஸோ வசனத்தை வாசித்தா சும்மா இருக்காது, அது வந்து உண்மையாக படிக்கும் போதுன்னா அது ஆவியும் ஜீவனமாக இருக்குது. உள்ளே வரும்போது அந்த வசனம் நம்மளை சத்தியத்தில் நடத்தும், சகல சத்தியத்தில் நம்ம நடத்துவார் அவர். ஆமென். அடுத்து வந்து யோவான் 17. 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போது சத்தியம் என்ன, சத்திய ஆவியானவர் வந்தால் என்னென்ன பண்ணுவார், எப்படி நடத்துவார்னு பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் தான் சத்தியமாக இருக்குது இல்லை சொல்கிறாரு. ஸோ அவர் மத்திய லூக்கா யோவான்ல சொன்ன வசனம் எல்லாமே ஆவியும் ஜீவனமாக இருக்குது. அந்த வசனம் ஃபுல்லாக சத்தியமான வசனம். அதை வந்து ஒருத்தர் படிக்கும்போது என்ன ஆகும்னா தனக்குள்ளே வந்து ஏசப்பா வந்து நல்லது தீமை எது நன்மை எது பிரித்து காட்டிடுவார். ஸோ அவங்க வந்து சும்மா இருக்க முடியாது. ஸோ எழுந்து வந்து பிறருக்காக வந்து ஜெபிக்கவும், பிறருக்காக அந்த ஆத்ம பாரத்தை கொடுக்குறாரு ஏசப்பா. ஸோ நம்ம பிறருக்காக எழுந்து புறப்பட்டு போயிட்டு ஏசப்பா சுவிசேஷம் அவரை பற்றி சொல்கிறது, அவரோட தெய்வன் வந்து அவர் தான் உண்மையான தெய்வம், ஸோ அவர்கிட்ட தான் வந்து விடுதலை இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல வைப்பார், கனி கொடுக்க முடியும், சாட்சி கொடுக்க முடியும். அடுத்தது யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஸோ ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய நாமத்தை வந்து நம்ம சொல்கிறது. ஸோ நம்ம வந்து வெறுமனே வந்து வசனம் வாசித்து ஸோ தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு மட்டும் ஜெபம் பண்ணிவிட்டு தனக்காக மட்டும் வீட்டில் இருந்தோம்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. அது ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா வசனத்தை வாசித்து அதன்படி வசனத்தை கீழ்ப்படிஞ்சு ஸோ புறப்பட்டு போயிட்டு சுவிசேஷத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறது. சுவிசேஷம்னா ஏசப்பா பற்றி சொல்கிறது தான் சுவிசேஷம். ஸோ தேவன் உண்மை உள்ளவர், அவரை பற்றி நம்ம சொல்லி தேவன் உங்களை நேசிக்கிறாரு சொல்லும்போது நமக்கு என்னென்னா அதுதான் ஏசப்பாவுடைய ஊழியக்காரனாக இருக்கும் நம்ம அப்போ தான். ஆமென். அடுத்தது மத்தேயு 25 1-13 வசனம். 1-13. ஆமாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை கண்டு, உங்கள் எண்ணெயிலில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகின்றன என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலாய் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையோ நாழிகையோ
நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். ஆமென். ஸோ இதில் வந்து 10 ஓமைகள் 10 கன்னிகள் பற்றி பார்க்குறோம். ஸோ புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகள் 5 பேர். ஸோ ஏசப்பா இதில் வந்து யாரை புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த வசனத்தை சொல்லி மார்க் 8:38 சொல்கிறாரு. மார்க் 8:38. மார்க்கு 8:38. ஆமாம். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை மகிமைப்படுவராய் பரிசுத்த தூதர்களோட கூட வரும்போது வெட்கப்படுவார். ஸோ அந்த ஓமைக்கு இந்த ஓமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏசப்பா வந்து வரும்போது, அதாவது அவங்க வந்து தீவெட்டியில் வந்து இந்த எண்ணெய் வந்து இருக்கு சொல்கிறாரு. அந்த எண்ணெய் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஏசப்பா பற்றி சொல்கிறது தான். ஸோ மற்றவங்ககிட்ட வெட்கப்படாமல் தேவன் யார், சத்தியம் தேவன் தான், இவர்கிட்ட தான் வந்து விடுதலை சத்தியமும் ஏசப்பா கிட்ட தான் இருக்குது. இந்த இந்த வார்த்தைகள் வந்து யார் வந்து ஊழியம் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, புறப்பட்டு போயிட்டு வசனங்களை வந்து எல்லாருக்கும் யார் யார் சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் இது சொல்கிறாரு. ஸோ இப்படி யார் ஏசப்பாவுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவர் வரும்போது யாரெல்லாம் இப்படி காணப்படுறாங்களோ அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற பேலன்ஸ் இருக்க அந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா கதவு அடைக்கப்படுது. ஸோ இந்த ஏசப்பாவுடைய நீதியை ஏசப்பா தான் தெய்வம்னு சொல்கிறதுக்கு நம்ம அழைச்சிருக்காரு. அதை நம்ம சத்தியமாக சொல்லும் போது இதுதான் அவர் ஊழியம். தேவன் யார், தேவன் மனுஷனை வந்து வெளிப்பட்டிருக்காரு, அது ஏசப்பா. ஸோ இயேசு அவரை பற்றி நம்ம சொல்லும் போது இந்த இந்த ஓமைகளை சொல்கிறது இதை பற்றி தான். நீதி செய்யும்போது அந்த ரட்சிப்பின் ஒளி பிரகாசமாக இருக்கும். ஆமாம். ஸோ இவங்கள தான் வந்து ஏசப்பா எடுத்துக்கிறாரு. ஸோ வெறுமென்ட்டு வேதம் வாசித்து வெளியே புறப்பட்டு போகாமல் யார்கிட்டையும் வந்து சுவிசேஷம் சொல்லாமல், அதை இயேசை பற்றி சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கதவு அடைக்கப்பட்டுரும். ஸோ யார் ஏசப்பா வரும்போது யாரெல்லாம் வந்து புத்தி உள்ள கன்னிகை போல் எண்ணெய் வச்சு, அதாவது என்னன்றது ஏசப்பா பற்றி சொல்கிறது, ஏசப்பா பற்றி நீதியை மற்றவங்ககிட்ட சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து ஏசப்பாவோட உள்ளே பிரவேசிக்க முடியும், ஏசப்பாவுடைய அந்த வருகைகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமாம். ஸோ இதுதான் ஏசப்பா சொல்கிறாரு. ஸோ இது இப்படி தான் இருக்கணும். ஏசப்பாக்காக வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற ஏசப்பாவை பிதாவை பார்த்து நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏசப்பா வசனத்தை வாசித்து அதன்படி வந்து நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வந்து அவருக்காக வந்து ஊழியம் பண்ணும்போது, இயேசு நாமத்தை சொல்லும் போது அந்த வாழ்க்கை நமக்கு வந்து புரோஜனமுள்ளதாக இருக்குது. நம்மளை வந்து அவர் ஊழியக்காரன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம அப்போ புரோஜனல் வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். ஆமென். ஸோ சுவிசேஷம் சொல்லணும்னா அன்பாக இருக்கணும். ஆமாம். அவருடைய நீதியை செய்யணும், பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம வாங்கி செய்யணும், இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும், இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கணும். ஆமென். Thank you, Jesus.